ஜெயிலுக்கு மனு போட்டு போய் பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்காரு, அவர் சாப்பிட்றாரு, சந்தோஷமா இருக்காரு, கவலைப்படுறாங்க. அந்த மாதிரி பேட்டி எடுக்க போன ஆளை வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாரும் செத்து போனாலும் சரி வீட்டுக்கு வாங்க, ஆறுதல் சொல்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கிறாரு. நீ யாரு? ஒரு தேர்தலில் கூட சந்திக்கல. நீ 10-50 படத்தில் நடிச்சிருக்கிற, உனக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிற, மக்கள் உன்னை ஏற்றுக்கறல, சந்திக்கலை. ஒரு பொது நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் நான் என்னை வீட்டில் வந்து பாருங்க, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் அது பேட்டி கிடையாது. பெண்களுக்கு நான் தான், விஜய் அண்ணா தான் அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். விஜய்க்கு எந்த அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு சினிமா தற்குறி தான் விஜய். திரும்ப திரும்ப சொல்றார், கேரியரின் உச்சத்தில் இருந்த விஜய்கிட்ட நூற்றுக்கணக்கான மனுக்கள் போச்சா, வீட்டில் யாரும் போராட்டம் பண்ணாங்களா, அரசியலுக்கு வாங்கன்னு, சரி அரசியலுக்கு வந்துட்டீங்களா, மக்களுக்கு செய்யணும்னு நேரடியாக கலந்துக்கிற வேண்டியதானே. நீங்கள் எதுவுமே செய்யலை, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க, எதையும் பேச மாட்டேங்கிறீங்க. இங்கே கூட காலைல கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு பாடி அமைச்சார். விஜய் கூட ரொம்ப வருஷம் கூட இருந்த செல்வம்னு ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் பண்ணிருக்காரு. அவருக்கு 5 பைசா செய்யலாத வரைக்கும் என்னை பார்க்க கூட முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர் கதறி வீடியோ போட்டுருக்காரு. இந்த மாதிரி கூட இருந்த ஆட்களுக்கு யாருக்குமே செஞ்சதில்லை, அவர் சார்ந்த சினிமா ஆட்களுக்கு யாரும் செஞ்சதில்லை. ஆனால் வந்து நேரடியாக முதலமைச்சராக ஆயிருவேன், என் கேரியரை உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், கேரியரை 2வது விட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யார் வர சொன்னா, யார் உங்கள்கிட்ட கேட்டா, யார் உங்கள்கிட்ட அழுதா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை சுற்றிய நிறைய பேச்சுக்கள், புரளின்னு கூட சொல்லலாம். ஒரு பேட்டி கொடுக்க மறுத்துட்டா மாதிரியும், அதனால இவங்க புனையப்பட்ட செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. உண்மையில் நடந்தது என்ன? அதாவது நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலையும் சொல்லி போய் சொன்னாரு, புனையப்பட்டது வரலாறு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்தது என்னன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. அதாவது NTTV என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தல் காலத்துலேயும் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துவாங்க. அது ஒரு ஓப்பன் ஒரு ஹோட்டலில் ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டு ஆடியன்ஸை உட்கார வச்சு, ஆடியன்ஸ்னால் அந்த மீடியாவில் இருக்க ஆட்கள், முக்கியமான ஆட்களை உட்கார வச்சு எல்லா கட்சியினுடைய பார்ட்டிஸ்லேருந்தையும் வர சொல்லி அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தலைவராக உட்கார வச்சு அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்க. எல்லா கட்சியிலையும் ஒரே நாள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் வரப்போ சரி, பொது தேர்தல் வரப்பையும் சரி. அந்த மாதிரி NTTV இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ITC கிராண்ட் சோலா ஹோட்டலில் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அது எல்லா கட்சிக்கும் அனுப்பப்பட்டது, முக்கியமான பத்திரிகையாளர்களுக்கும் அனுப்பப்பட்டது. அவங்க எல்லாம் போயிருந்தாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு, அப்புறம் மற்ற எல்லா கட்சியிலும் சார்பாக கலந்துக்கிட்டாங்க. தாவேகா சார்பில் அருண்ராஜும் கலந்து பேசினார். இப்படி எல்லாரும் பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுது. ஆனால் விஜய் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா ஒரு நேஷனல் மீடியா நடத்துகிற விஷயம், ஒரு ஆல் இண்டியா லெவலில் இந்த நியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து கலந்துக்குருவாங்க. அப்போ விஜய் போல் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க எல்லாத்தையும் அந்த டீமை, அந்த க்ரோ வந்து வீட்டுக்கு வர சொல்லி சந்தித்து பேசியிருக்காரு. என்னால் பேட்டி கொடுக்க முடியாதுங்க ஏதாவது சொல்லியிருக்காரு. அவங்க வெளியில் வந்து அந்த போன டீம் வந்து வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நாங்கள் விஜய் சாரை பார்த்தோம், ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஜெயிலுக்குள்ளே போய் பேட்டி எடுக்கிறது, ஜெயில் கைதிகளை வந்து வெளியில் அழைச்சிட்டு வரதெல்லாம் முடியாது. ஜெயிலுக்கு மனு போட்டு போய் பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்காரு, அவர் சாப்பிட்றாரு, சந்தோஷமாக இருக்காரு, கவலைப்படுறாங்க. அந்த மாதிரி பேட்டி எடுக்க போன ஆளை வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம். இந்த ஆஃப்டர் கார்டுன்னு ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா, கேமராவை அணைக்கப்பட்டதுக்கு பிறகு சில விஷயங்கள் நம்மகிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா, யானைக்கு எப்படி ஒரு அங்குசம், ஆணை வந்து அந்த பாகன் கட்டுப்பட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆஃப்டர் கார்டுங்கிற வார்த்தை அது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னொரு கட்சியை பற்றியோ பெருசெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஆஃப்டர் கார்டு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தை. அப்படி ஆஃப்டர் கார்டாக பேசப்பட்ட சில விஷயங்களை அவர் வந்து வெளியில் போடுறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு செட்டிங். யாரும் செத்து போனாலும் சரி வீட்டுக்கு வாங்க, ஆறுதல் சொல்கிறேன். அப்படி அவர் பேட்டி எடுக்க வந்தவங்க இவர் கொடுத்ததாக சொல்கிறாரு. அதில் அவங்க விஜய் வந்து 41 பேர் இறந்தது மரணத்தை வந்து ஒன்றும் வந்து அவர் ஜீர்ணிச்சுக்கறல, ரொம்ப வருத்தமாகவே இருக்கிறாரு, ஒன்றும் அதனால் மறக்க முடியல, நான் அரசியல் விட்டு போக மாட்டேன், நான் கிங் மேக்கர் கிடையாது. கிங் மேக்கருங்கிற காமராஜர் சொல்லுவாங்க. அதை வந்து இவர் சொல்கிறார், நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, நான் வின் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் விஜய் பேசினார். நிறையா விஷயங்கள் பேசினாங்க. அப்படின்னு போயிட்டு வந்தவங்க சிலாகித்து அவங்க பேசின காட்சியெல்லாம் பார்க்குறப்ப, இதுதான் பத்திரிகை தர்மமா, இதுதான் பத்திரிகையா அப்படிங்கிறது தெரியல. அதாவது இது ஒரு நிகழ்ச்சி நடத்துது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கிறாரு,
நீ யாரு? நீ ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. நீ 50 படத்தில் நடிச்சிருக்கிற, உனக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிற, மக்கள் உன்னை ஏற்றுக்கறல, சந்திக்கல. ஒரு பொது நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் நான் என் வீட்டில் வந்து பாருங்க, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் அது பேட்டி கிடையாது. பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறத கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை இவங்க பெருமையாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் நேஷனல் மீடியா தமிழ்நாட்டை. சரி, நீ முதல்ல அப்படியே நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறாருந்தா, இன்டர்வியூ கொடுக்குறாருந்தா, நீங்கள் அரசியல் தமிழ்நாட்டில் தான் பண்ணுறீங்க. நீங்கள் நடிச்சது தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது. சரி, அதை கூட விடுங்க. உங்களுக்கு ஃபேவரான ஊடகங்கள் தான் ஒன்று ஊடகம் எல்லாமே போயிடும். நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து பாத்ரூம் போனதுலேருந்து ஆகி போனதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த சேனல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்கலாமே. நீங்கள் கேட்குற கேள்வியை கொடுக்கலாமே, நீங்கள் எழுதி கொடுக்குற கேள்வியை கொடுக்கலாமே, இல்லை பெய்டு இன்டர்வியூ கொடுக்கலாமே. நம்ம நிறைய இருக்கு. இன்னைக்கு அமைதியாக யுத்தம் செய்கிறார் சார். வெளிப்படையாக கூப்பிட்டு பேட்டி கொடுத்தெல்லாம் என்னோட திட்டங்களை வெளிப்படுத்தணுமா? ஏன் எங்க எலெக்ஷன் ஒன்று 2 மாசத்துல இருக்கு. எவ்வளோ நாளைக்கு அமைதியாக இருக்க போறீங்க? 2 மாசம் எலெக்ஷன் வரப்போது நாங்கள் பிரச்சாரம் பண்ணி நேரடியாக மக்களை போய் சந்திப்போம். நேரடியாக எங்களுக்கும் மக்களுக்கும் தான் கான்வர்சேஷன். இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல விஜய் எத்தனை நிகழ்ச்சிகள் கலந்துருக்காரு? ஒரு 5, 6 ஒரு பிரச்சாரம் பேர்க்காரு, சுற்றுப்பயணம் ஒரு 5-6 நிகழ்ச்சிக்கு, மொத்தத்துக்கே அரசியல் நிகழ்ச்சிக்கு 5-6 நிகழ்ச்சி கலந்துருப்பார். மற்றபடி ஆடியோ லான்ச்சுக்கு போய் 5 மணி நேரம் உட்காந்துருக்காரு. ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு போய் 5 மணி நேரம் உட்காராரு. அரசியல் நிகழ்ச்சியில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே அவரால் உட்கார முடியல. அப்போ இந்த அரசியலை மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறியணும். ஏன்னா இதுதான் ஒரு எலைட் பாலிடிக்ஸ், ஒரு மன்னர் மனப்பான்மையில் உள்ள ஒரு அரசியல். யாராவது என்னது தேடி பாருங்க, யாருக்குமே நான் பேச மாட்டேங்கிறது இது அரசியலினுடைய அடிப்படை இல்லாத. அண்ணா சொல்வார், மக்களிடம் செல் அப்படின்பாரு. நீங்கள் மக்களிடம் செல்றது இல்லையே. அண்ணாவையும் இங்கே கொள்கை தலைவர்ன்றீங்க. அண்ணாவினுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணா செஞ்ச வழியில் தான் நீங்கள் போகணும். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. யூசிஜின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு கோர்ட்டை தீர்ப்பு வந்திருக்கு. வட இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து நீங்கள் உங்களால் பேச முடியலையே. ஏன் பேச முடியல? அதுக்கு இந்த வழக்கு என்னங்கிறது பல பேருக்கு தெரியும், தெரியாட்டிகூட நான் சொல்கிறேன். ரோஹித் வெமுலா அப்படின்னு ஒரு மாணவர், PhD ஸ்காலர், அவர் சாதி ரீதியாக பாகுபாடு பார்க்கப்படுறாருன்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். அவங்க அம்மா அந்த நீதி கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சாதி ரீதியாக SC/ST மாணவர்கள், OBC மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது உயர்கல்வி நிறுவனங்களில், குறிப்பாக IIT NITங்கிற மாதிரி நிறுவனங்கள் நடக்குது. இதுக்கு ஒரு விசாரணை நீதி வேணும்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ரோஹித் வெமுலாவோட அம்மா 2018 தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு 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 இது கொடுக்குறாங்க, ஒரு குழு ஒன்று போடுங்க. அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் பூராமே ஒரு பேனல், ஒரு அமைப்பு ஒன்று போடணும். அதில் SC/ST, சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அமைப்பு, ஒரு குழு. இவங்க இந்த மாதிரியான சாதிய ரீதியான பிரச்சனைகளுக்கு கலைந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு பண்ணணும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று நீங்களே அதை பேசி முடிவு பண்ணணும். உங்களால் பேசி முடிவு பண்ண முடியும்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம், காவல்துறைக்கு போகலாம். இந்த குழுவுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னை IITயில் ஒருத்தர் படிக்கிறாரு, அவருக்கு சாதி ரீதியான துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா இந்த குழுவில் போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த குழு என்ன பண்ணுவாங்க, 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசுவாங்க. முடியாத பட்சத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு குழு போடணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது. அதை UCG ஏற்றுக்கிட்டு அதை உடனே ஒரு குழுவை போடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனத்துக்கு ஒரு குழுவாக போடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, உயர் சாதி வகுப்பினர் எங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படி வட இந்தியா முழுவதும் பெரும் போராட்டம் நடக்குது. உடனே அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போது உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை போடுது. எதுக்கு? உச்சநீதிமன்றமே சொல்லப்பட்ட ஒரு குழுவுக்கு உச்சநீதிமன்றமே தடை போடுது. இது ஒரு பெரிய பேசு பொருளாக வட இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனையை போயிட்டு இருக்கு. NITயில் பார்த்துருக்குறோம், NITயில் தொடர்ந்து, IITயில் பார்த்துருக்கோம். சென்னை IITயில் கடந்த காலமாக தொடர்ந்து தற்கொலைகள் அதிகமாக இருக்குது. பாகுபாடுனால நிறையா பார்த்துருக்கோம். எத்தனையோ மாணவர்கள் சமயத்தை கூட அதனுடைய பிரின்ஸ்பாலுக்கு ஒரு அவார்டெலாம் கொடுத்தாங்க. அவர் பேசியிருக்கார், சென்னை IITயில் கடந்த 33 மாதமாக தற்கொலை இல்லை அப்படிங்கிறார். தற்கொலை இல்லைன்றதே பெருமையாக பேசுகிறார், பதிவு பண்ணியிருக்கார். 33 மாதமாக நாங்கள் தற்கொலையில் தடுத்துருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அது தற்கொலை விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க மாணவர்கள், எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க, சாதிய பாகுபாடு ஏற்படுது. கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஃபாத்திமா லத்தீஃபான்னு, அந்த பொண்ணு இந்த ஆசிரியர் தான் என்னை துன்புறுத்தினார்னு எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணுச்சு. அவங்க அப்பா நீங்கள் டெல்லி வரைக்கும் போனார், கோர்ட்டு வரைக்கும் போனார், அந்த கேஸ் என்ன ஆச்சு வரைக்கும் கூட தெரியல. இப்போ அதுக்காகத்தான் ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்காக ஒரு குழு போட்டாங்க, அதுக்கு தடை போட்டிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் விஜய் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம். பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு நான் தான், விஜய் அண்ணா தான் அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். விஜய்க்கு எந்த அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு சினிமா தற்குறி தான் விஜய். இந்த வார்த்தை ஏன் படுதுன்னா, நீங்கள் வர்றீங்க, ஒரு இளைஞர் கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை,
இதை பற்றி நீ பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு பெரும் போராட்டத்தை கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? ம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஆபத்து. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி கிடைச்சிருக்கு. ரோஹித் வெமுலாவினுடைய அம்மாவினுடைய போராட்டத்திற்கு ஒரு வழிகால் கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் உங்கள் இளைஞர் கூட்டத்தை பின்னாடி வச்சுருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு கூட்டம் வருது, அவனுக்கு தான் பிரச்சனை நேரடியாக, அந்த மாணவனுக்கு தான் பிரச்சனை. அதை நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? நான் எதையுமே பேச மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன், யார் வந்தாலும் வீட்டில் வந்து பாருங்கள், நேரடியாக முதலமைச்சராகிறேன். இது என்ன அரசியல்? அதுவும் இந்த வட இந்திய ஊடகங்கள் போய் இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கு, அதை வந்து பேட்டி கொடுக்காத ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை விட கேவலம் இல்லை. பேட்டி கொடுக்கல ஓகே. இது மோடி அவர்களும் கூட தான் பேட்டி கொடுக்கறது இல்லை, பத்திரிகையாளர்கள் மீட் பண்றது இல்லை. இதை பற்றி யாரும் பெருசாக விமர்சிக்கிறது இல்லையா? மோடிக்கு விமர்சனம் இருக்கு. மோடிக்குனால விமர்சனம். அவராக பிரதமர் ஆயிட்டார், மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ ஒன்றும் உள்ளே வரலையே, நீ களத்துக்குள்ளேயே வரலையே, அதுக்குள்ளே இது ஆக்கிட்டு விட்டு. மோடி மேல் யாரா இருந்தாலும் சரி, மக்கள் சேவைக்கு வரக்கூடிய விஜய் இன்ட்ரோவர்ட், அதனால ரொம்ப பேச மாட்டேங்கிறாரோ அது என்னென்னமோ சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கின்ற இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அரசியல் அடிப்படை என்னது? பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுதான். மௌன புரட்சி சார், பேசி நம்மள பழக்கி வச்சு மௌன புரட்சி ஆன்மீகத்துக்கு வேணா செய்யலாம். மௌன புரட்சியா நடந்துகிட்டு மௌன புரட்சி அமைதியா இருந்தே விசில் சின்ன வாங்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தான். அமைதியா இப்படியாவது வாயை திறக்கடான்னு தான் விசில் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நாங்க அமைதியா இருக்கோம். அமைதியா இருக்காதீங்கடா, இப்படியாவது விசில் சத்தமாவது கொடுங்க, கிச்சின்னு சத்தமாவது கொடுங்கன்றதுக்காக தான் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இல்ல ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமான அரசியல் இது. கண்டிப்பா. ஏன்னா வந்து நீங்க மக்களுக்காக வந்திருக்கீங்க. நான் 33 வருஷம் என்னுடைய சினிமா கேரியரை நான் விட்டு வந்திருக்கீங்க. 33 வருஷம் நீங்கள் சினிமாவில் சம்பாரிச்சதை பொதுமக்கள் கொடுத்துட்டா சினிமாவுக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப திரும்ப சொல்கிறார், கேரியரின் உச்சத்தில் இருந்த விஜய்கிட்ட நூற்றுக்கணக்கான மனுக்கள் போச்சா, வீட்டில் யாரும் போராட்டம் பண்ணாங்களா அரசியலுக்கு வாங்கன்னு? சரி, அரசியலுக்கு வந்துட்டீங்களா, மக்களுக்கு செய்யணும்னு நேரடியாக களத்துக்கு வர வேண்டியதானே? இது வரைக்கும் சம்பாரிச்ச காசு இருக்குது, கேரியர் சம்பாரிச்சு ஊர் ஓலம்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்கீங்க, கல்யாண மண்டபம் தெரு கல்யாண மண்டபம் கட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு, மக்கள் எனக்கு கொடுத்தாங்க, மக்களுக்கே நான் திருப்பி கொடுத்துட்டு அரசியல் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அப்போ இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நீங்கள் சம்பாரிச்சதை மக்களுக்கே கொடுத்துட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சொந்த வருமானத்தையும் பிஎஃப் வாங்கின படத்தையும் அந்த ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யறதுக்காக முழுவதுமாக கொடுத்துட்டு அந்த ஆசிரமத்தை தங்கி சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்காக பெரிய அவார்டெலாம் கொடுத்தாங்க. அவர் என்னுடைய வருமானத்தை விட்டு வந்திருக்கேன், என்னுடைய சொத்துக்களை மொத்தமாக கொடுத்து வந்திருக்கிறேன். மதுரையில் ஒரு அம்மா ஒரு மொத்த சொத்துக்களையும் வந்து அனாதை ஆசிரமங்களையும் வச்சுட்டு போனாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அவங்களாம் வந்து நான் அரசியல் வரேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா நீங்கள்? நான் இது வரைக்கும் எங்கள் மக்கள் 33 வருஷம் கொண்டாடினாங்க, பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன், வடப்பள்ளி 2 மண்டபம் வச்சுருக்கிறேன், உலகம் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்கேன், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறேன், இதெல்லாம் எனக்கு மக்கள் கொடுத்தது தான். இதில் பாதியாவது மக்களுக்கு நான் கொடுத்துட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னீங்களா? எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? இப்போ கேரியர் உச்சத்தில் விட்டுட்டு யார் உங்களை வர சொன்னா? சம்பாதிங்க, சரி அப்படியே விடுங்க, ஒரு படத்துக்கு வருஷத்துக்கு ஒரு படம் நடுங்க, 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான், என்னுடைய இனிமேல் நான் நடிக்கக்கூடிய படத்தினுடைய பாதி வருமானத்தை மக்களுக்காக செலவு பண்ண போகிறேன், முழுசாக வேண்டாம், அது கஷ்டம்தான், பாதி செலவு பண்ணுறேன், ஒவ்வொரு கிராமத்தையும் நான் தத்தெடுத்துக்கிறேன், ஒரு கிராமத்தை என்னுடைய இந்த படத்தினுடைய வருமானத்தை 200 கோடி இந்த படத்துக்கு எனக்கு சம்பளம், அதில் நான் 100 கோடி எடுத்து வச்சு ஒரு கிராமத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன், இந்த கிராமத்தை முன்மாதிரி கிராமம் மாற்றுறேன். இப்படி ஒரு 4-5 வருஷம் செஞ்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் எதுவுமே செய்யலை, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க, எதையும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கூட காலைல ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு வாடி அமைச்சார், விஜய் கூட ரொம்ப வருஷம் கூட அந்த செல்வம்னு ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் பார்த்துருக்காரு, அவருக்கு 5 பைசா செய்யலாத வரைக்கும் என்னை பார்க்க கூட முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர் கதறி வீடியோ போட்டுருக்காரு. இந்த மாதிரி கூட இருந்த ஆட்களுக்கு யாருக்குமே செஞ்சதில்லை, அவர் சார்ந்த சினிமா ஆட்களுக்கு யாரும் செஞ்சதில்லை. ஆனால் வந்து நேரடியாக முதலமைச்சராக ஆயிருமே, என் கேரியரை உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், கேரியரை 2வது விட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு யார் வர சொன்னா, யார் உங்கள்கிட்ட கேட்டா, யார் உங்கள்கிட்ட அழுதா? சைக்கிளில் போய் ஓட்டு போட்டதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு போது அப்போ களத்தில் குதிச்சா அப்போ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படும். அவர் போனதுனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுச்சு. அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர் மீது கடும் அதிருப்தி. 4 வருஷம் பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக இருந்தது, மக்கள் தூக்கி எறிய தயாராக இருந்தாங்க, கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் கண்ணை மூடிட்டு ஆதரிச்சாங்க, அதனால் மக்கள் கடும் கோபத்தில் இருந்தாங்க, அது தூக்கி எறிஞ்சாங்க, ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இவர் போய் ஓட்டு போட்டதுனால ஆட்சி மாற்றம் வந்துருச்சா? இதுக்கு தான் அணிலுங்கிறது. சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டதுனால சைக்கிள் உட்கார பனைமரம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பனைமரம் ஆடிக்கிட்டு இருந்துச்சான், ஒரு காக்கா உட்காந்து பனைமரம் விழுந்துருச்சான். உடனே காக்கா சொல்லிச்சா, என்னுடைய பாரம் தாங்காம தான் அந்த பனைமரம் விழுந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் சைக்கிளில் போய் ஓட்டு போட்டதுனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு இவராக ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. தேர்தல் முடிவு இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அருவருப்பாக பார்ப்பாங்க. மக்களிடம் செல்றதில்ல, மக்களை பார்க்கறதில்ல,
எல்லாத்துக்குமே என்னை தேடி வாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு நம்பிக்கையில தானே சொல்றாரு. நம்பிக்கை தான் எல்லாமே. தமிழ்நாட்டுக்கு அதாவது விஜய் ஆதரித்து ஓட்டு போடக்கூடியவங்க யாரு? விஜய் ரசிகர்கள், விஜயை பிடித்தவர்கள். ஓகே, விஜயை பிடித்தவர்கள் மாதிரி கமல்ஹாசனை பிடித்தவர்கள், ரஜினியை பிடித்தவர்கள், அஜித்தை பிடித்தவர்கள், சிவகார்த்திகனை பிடித்த சினிமா ரசிகர்கள் இத்தனை கேட்டகரி இருப்பாங்களா? அவங்களாம் விஜய் போட்டுருவாங்களா? ரஜினி ரசிகர்கள் முதல்ல போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவ்வளோ பேசியிருக்கீங்க, அவங்கள சோசியல் மீடியாவில் அவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க. அப்படி அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? அஜித் ரசிகர் ஓட்டு போட்டுருவாங்களா? வீட்டுக்கு ஒரு ஓட்டுனா எல்லா வீட்லையும் விஜய் ரசிகர் இருக்காங்களா? எல்லா வீட்லையும் அஜித் ரசிகர், இளைஞர்கள் அப்படிதான் போகுது. எல்லா அஜித் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா? ரஜினி ரசிகர் இருக்க மாட்டாங்களா? அவங்க விஜய் ஓட்டு போடுவாங்களா? இந்த கணக்கே தப்பான கணக்கு. ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, ஒரு சில பேர் வந்து ஏதாவது மாற்றம் வருமானு நம்பக்கூடிய கூட்டம் இருக்குது. அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. தான் சார்ந்த பிரச்சனை கூட பேச மாட்டேங்கிறாரு, வெளியில் வர மாட்டேங்கிறாரு, இவர் எப்படிப்பா மாற்றமாக இருப்பாருன்னு மாற்றம் நினைத்தவர்கள் கூட மனம் மாறக்கூடிய நிலைமை தான் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை அவன் தொடர்ந்து அமலப்படுத்தி தான் இருக்கும். இது ஒரு ஆபத்தான அரசியல், ஒரு மன்னர் மனப்பான்மை அரசியல், ஒரு பண்ணையார் அரசியலை, ஒரு எலைட் அரசியலை விஜய் தொடர்ந்து பண்ணுறாரு. இது ஆபத்து. இவரை நம்பி போகிறவர்களுக்கு ஆபத்து, இவரால் ஆட்சிக்கும் ஆபத்து, இவரால் அதிகாரத்துக்கும் ஆபத்து, இவருக்கே ஆபத்து. கண்டிப்பாக. அதனால தான் அவன் தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.